வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வித்தியாசமான ஒரு சட்னி தான் அரைக்க போகிறோம். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5 பல் பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு 10-15 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 4 வரமிளகாயை போட்டுக்கலாம். உங்கள் வீட்டு மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் ஒரு 30 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கியிருக்கேன். இதை போட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் 150 கிராம் அளவு. கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. 200 கிராம் அளவுக்கு 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். ஒரு 10 செகண்ட் பிரட்டி விட்டு எடுத்து ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் இட்லி தோசைக்கு தண்ணி சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கோங்க. எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.